வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதியின் முதலாவது விசேட நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் ஒரு விசேட நேர்காணல் இடம்பெறப் போகிறது. உள்ளூர் கலைஞர்களை தாண்டி இப்பொழுது இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் ஒருவருடன் தான் இன்றைய நேர்காணல் அமையப் போகிறது. இவர் பன்முக ஆற்றல் கொண்ட ஒருவராக காணப்படுகிறார். கவிஞர், ஓவியர், பட்டிமன்ற பேச்சாளர், பாடகர் என்று பல முகங்களை கொண்ட, பல வெளிப்பாடுகளை கொண்டுள்ள ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப உதவியாளர், மதிப்புறு முனைவர் வீரை மைதீன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வாழ்த்துக்கள். சரி, இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்றோம். நீங்கள் கவிஞராக இருக்கின்றீர்கள், ஓவியராக இருக்கின்றீர்கள், பட்டிமன்ற பேச்சாளர் என்று பன்முக திறமைகளை கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் இலங்கை வந்திருக்கின்றீர்கள். முதலில் ஆரம்பிப்போம். இலங்கையின் வருகை, இலங்கையின் விஜயம் எதற்காக? இலங்கையின் நோக்கம் என்ன? இலங்கையில் ஒரு கண்ணகி மகா வித்தியாலயத்துடைய 150வது ஆண்டு விழாவுக்கு மட்டக்களப்பு அங்கே வந்தோம். அங்கே வந்து ஒரு கவியரங்கம், ஒரு பட்டிமன்றம், இன்னும் அங்கே அந்த அந்த பள்ளிக்கு ஒரு 150 நூல்களை இலவசமாக கொடுத்துருக்குறோம். கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கத்துடைய நிர்வாகி ரித்திசூர்யா, புதுக்கல்லூருடைய பேராசிரியர் பாரி, இன்னும் முத்து விஜயன், கவிச்சிகர முத்து மதுரையை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து அந்த விழாவை சிறப்பித்து விட்டு இன்றைக்கு நேர்காணலில் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்தியாவில் உங்களுடைய தொழில் ரீதியான அல்லது இந்த கலைத்துறையுடனான பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இலங்கையுடனான தொடர்பு எவ்வாறு வந்தது? இலங்கையில் நீங்கள் மட்டக்களப்பில் செய்திருக்கின்றீர்கள். வேறு இலங்கையுடனான தொடர்பு எவ்வாறு இருக்கிறது? என்னுடைய முதல் நூலான இளம்பறை நிலங்கட்டுகளை தொகுத்து ரெடி பண்ணி கொண்டிருக்கும்போது கவிமலருடைய நிறுவனர் ரித்துசூர்யா அவர்கள் நூல் போடுவதற்கு தயாராக என்று கேட்டும்போது தயார் தான் சொல்கிறேன். அப்போ இலங்கையில் போடுவோமா என்று போடும்போது இலங்கையில் 100 நூல்களை அறிமுகப்படுத்த போகிறோம் சாதனை நிகழ்வாக, அதில் சேர்ந்து கொள்கிறார்கள் என்று கேட்கும்போது சேர்ந்து கொள்ள என்று ரெடி பண்ணி அந்த நூலை இலங்கையில் வந்து வெளியிட்டோம். அதனால் இலங்கையை தொடர்பு வந்தது. அந்த இலங்கையில் நூல் வெளியீட்டின் பொழுது இந்தியர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. நீங்களும் அந்த இதில்? ஆமாம், இந்தியர்கள், இலங்கையை சார்ந்த கவிஞர்கள் அத்தனை பேரும் 100 நூல்களை அறிமுகப்படுத்தணும். சரி, உங்களுடைய அந்த கவிஞர் என்ற ஒரு அடையாளம் இருக்கின்றது. இந்த கவிதை எழுதும் ஆற்றல் எப்பொழுது வந்தது? பள்ளிக்கூட தருணங்களில், படிக்கும் தருணங்களிலே எனக்கு என்னுடைய தமிழாசான் கவிச்சலர்கி முத்தையா அவருடைய தொடர்பில் அவர் அதிகமாக கவிதை எழுதுவார். அவர் பள்ளிக்கூட பாடம் நடத்தும் போதே அந்த மாதிரி ஒரு கவிதை நடையாகவே உடையார் எனக்கும் அதில் ஈடுபாடு இருந்தது. அதான் உங்கள் ஆரம்ப புள்ளியார். கவிதையில் நீங்கள் சாதித்தது என்ன? அதாவது எத்தனை புத்தகங்கள் எதுவும் வெளியிட்டிருக்கின்றீர்களா? என்ன செய்திருக்கின்றீர்கள் கவிதை துறை? கவிதை தினசரி கவிதை எழுதுவது பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் சேமித்து வைத்து நூல்கள் போட வேண்டும் என்ற ஒரு உந்துதல், ஒரு நண்பர்களுடைய ஒரு ஊக்கம் என்னை நூலாக போட தோண்டியது. அதன் முதல் வடிவாக இளம்பறை இளங்கட்டுகள் என்கின்ற நூலை இலங்கையில் வெளியிட்டேன். இளம்பறை அப்படிங்கிறது என்னுடைய புனை பெயர். என்னுடைய ஊரில் இளம்பறை மைதீன் என்று சொல்வார்கள். அதனால் அந்த முதல் புத்தகத்தில் அது மாதிரி அதனுடைய பெயரை வைத்து விட்டேன். சரி, இப்பொழுது இந்தியாவை பொறுத்தளவில் கலைஞர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். கலைஞர்கள் என்றால் பல்வேறு துறைகள் இருக்கின்றன. இப்பொழுது கவிஞர்கள், மறுபக்கம் பாடலாசிரியர்கள். உண்மையில் கவிஞர்கள் ஒரு மேம்பட்ட இடத்தில் இருப்பதாக பொதுவாக பார்வை ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த பாடலாசிரியர்களுடைய படைப்புகள் ஜனரஞ்சகமாவது, அதாவது மக்களிடையே சென்று அடைவது கவிதைகளை விட அதிகமாக இருக்கின்றது. அதாவது கவிஞருடைய கவிதை மக்களை சென்றடைவதை விடவும் இந்த பாடலாசிரியர்களின் பாடல் பிரபலம் அடைகிறது, மக்களை சென்றடைகிறது. அதற்கான பிரதான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது அந்த கவிதையோடு சேர்ந்த இசையும் சேர்ந்து வருகிறது. அதனால தான் அது மக்களை என்று வெகு சீக்கிரமாக அடைகிறது என்று நான் நினைக்கின்றேன். சரி, இசையுடன் ஒரு பாடலாசிரியர் எழுதும் அந்த கவிதை என்று சொல்லும் அது ஜனரஞ்சகம் அடைகிறது. நீங்கள் கவிஞராக இருக்கின்றீர்கள்.
உங்களுக்கு அவ்வாறு இசையுடன் ஒரு பாடலை அமைக்கும் ஆர்வம் அல்லது திட்டங்கள் எதுவுமே இல்லையா ஜனரஞ்சகம் அடைவதற்கு? எல்லோரும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு அதில் ஆர்வம் அவ்வளோவா இல்லை. இப்பொழுது பாடலாசிரியருக்கும் கவிஞருக்கும் எந்த இடத்தில் வேறுபடுகிறார்கள்? பாடல் அதாவது கவிதை எழுதுவது கஷ்டமா அல்லது பாடல் எழுதுவது சிரமமா? இரண்டுமே அவங்களுடைய கற்பனையை பொறுத்து தான். ஆனால் அவர்கள் தொழில் ரீதியாக அதை பணமாக்கி விடுவார்கள். நாங்கள் பணமாக ஆசைப்படுவதில்லை. எங்களுடைய பணம் போனாலும் பரவாயில்லை, தமிழுக்காக நாங்கள் கவிதை எழுதி கொண்டிருக்கிறோம், போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதான் பிரதானமாக. ஆமாம் ஆமாம். சரி, இப்பொழுது ஓவியத்துறை தொடர்பாக சொல்லுங்கள். ஓவியத்தில் நாட்டம் இப்பொழுது வந்தது. ஓவியத்துறையில் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன செய்துள்ளீர்கள்? பொதுவாக ஓவியமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, கற்பனை வளம் இல்லாமல் ரெண்டுமே அமையாது. நான் பள்ளிக்கூடங்கள் படிக்கும்போது ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருக்கின்றேன். ஆனால் அதன் பின்பாடு வெளியே வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலை. படிக்கும்போது அந்த அறிவியல் பாட புத்தகங்களில் அந்த படங்களை அழகாக எழுதி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கின்றேன். அந்த ஆசிரியரோட வெறிகுட்டு வாங்கியிருக்கின்றேன். அதனால் அந்த ஓவியம் தத்ரூபமாக அமையும். ஆனால் அதன் பிற்பாடு அந்த ஓவிய துறையில் எனக்கு ஈடுபாடு இல்லை. கவிதை துறையில் ஈடுபாடு வந்துவிட்டது. கவிதையிலிருந்து ஓவியம் சென்று திரும்பவும் கவிதைக்கு வந்துவிட்டோம். சரி, இந்த இரண்டுக்கும் ஓவியம் என்றாலும் சரி, கவிதை என்றாலும் சரி, ஒரு ரசனை இருக்க வேண்டும், அல்லது அது குறித்தான ஆழமான சிந்தனை இருக்க வேண்டும், நுண்ணறிவு இருக்க வேண்டும், அது பிரகாசிப்பதற்கு. இப்பொழுது கவிதை எழுதுகிறார்கள் சிலர். நீங்கள் சொன்ன அந்த அடிப்படை இல்லாத கவிதைகளும் அல்லது கவிஞர்கள் என்று அடையாளப்படுத்தவர்கள் கவிதைகளும் பரவலாக வெளிவருகின்றன. உண்மையில் ஒரு கவிதை எழுதுவதற்கு என்ன அடிப்படை இருக்க வேண்டும்? நீங்கள் அனுபவம் நீண்ட காலமாக கவிதை துறையுடன் இருக்கின்றீர்கள். ஒரு கவிதை எழுதுவதற்கு அல்லது ஒரு கவிஞன் என்று தன்னை அடையாளப்படுத்தும் ஒருவருக்கு அடிப்படையில் என்ன விடயங்கள் இருக்க வேண்டும்? கவிதை என்பது ஒரு ரசனைக்குரிய விஷயம். கற்பனை இல்லாமல், ரசனை இல்லாமல் கவிதை எழுத முடியாது. ஒரு பொருளை பார்த்தால் அதை ரசிப்பது, அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அது சம்பந்தமான விஷயங்களை முதல் முடிவு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் அதன் மூலமாக எல்லாம் சேர்த்து கவிதையாக ஒரு 10 பக்கங்கள் விரிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு 10 வரிகளில் சொல்லுவதுதான் கவிதை. உங்களுடைய முதல் கவிதை ஞாபகமா? இல்லை, ஞாபகம் இல்லை. சரி, இப்பொழுது கவிதையிலும் பல விடயங்கள் இருக்கின்றன. மரபு கவிதை, உங்களுடைய கவிதை பாணி எவ்வாறு இருக்கிறது? மரபு கவிதை அத்தனையுமே புது கவிதை தான். புது கவிதை. மரபு கவிதையை நாம் அந்த பக்கம் போவதில்லை. சரி, மரபு கவிதையை இப்பொழுது பெரும்பாலானவர்கள் மரபு கவிதை பாதையில் பயணிப்பது மிக குறைவாக இருக்கின்றது. அதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன? மரபு கவிதை விளங்கிக் கொள்வது கஷ்டமா அல்லது எழுதுவது கஷ்டமா? என்ன பிரச்சனை இருக்கிறது? அதில் கொஞ்சம் இலக்கியத்தோடு எழுதணும். அதனால தான் மரபு கவிதை சில பேர் எழுதுறது கஷ்டம். இப்பொழுது என்னுடைய கவிதை எனக்கு தான் எதுகை மோனோட இருக்கும். மரபு கவிதை மாதிரி இருக்கும். ஆனால் மரபு கவிதைக்குள்ள நான் போகிறதில்லை. மரபு கவிதை இருக்கின்றது, அதற்கென்ன ஒரு ஒழுங்குகள் இருக்கின்றன. அதிலிருந்து அந்த மரபு கவிதையின் விதிகள் மீறப்பட்டு புது கவிதைகள் வருகிறது. அதில் எதுகை மோனை மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது அதிலுடைய விதிமுறைகளை மீறப்பட்டு இப்பொழுது ஹைக்கூ போன்ற பல கவிதை வடிவங்கள் வந்துவிட்டன. அது குறித்து சொல்லுங்கள். ஹைக்கூவை பொறுத்த மட்டும் 3 வரிகள் எழுதுகிறாங்க. அது அவங்களுக்கு அந்த ரசனையாக இருக்குது. எனக்கு ஹைக்கூ பிடிப்பதில்லை. எனக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8 வரி, 12 வரி, 16 வரி அப்படி போனால் தான் என்னுடைய கவிதை கொஞ்சம் நீளமாக ரசனையாக இருக்கும்னு நான் என்னுடைய ரசனைக்கு அது சரியாக வருது. அடிப்படையில் இந்த கவிதை பண்புகள் ஒன்று மரபு கவிதையானாலும் சரி, புது கவிதையானாலும் சரி, ஐக்கூ கவிதையான அடிப்படையில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும்? பொதுமக்கள் அதாவது அடிப்படையில் என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும்? ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆரம்பம், தலைப்பு, அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு அல்லது அந்த படத்திற்கு ஏற்றவாறு நாம் பார்க்கின்ற காட்சிக்கு ஏற்றவாறு நம்முடைய கற்பனையை அதில் நுழைத்து அந்த கவிதை வரிகளை சீரமைத்து மக்களுக்கு ஒரு புதிய செய்தியை கொடுக்க வேண்டும். நாம் ஆரம்பம் இல்லாமல் முடிவும் இல்லாமல் அந்த கவிதையை முடிக்க முடியாது. ஆக ஆரம்பம் இருக்கணும், முடிவு இருக்கணும், நடுவில் அந்த இடத்துல மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிடணும்.
அதான் கவிதையுடைய முழு வடிவம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கவிதைக்கு நீங்கள் சொன்னது போல் ரசனை இருக்க வேண்டும், கற்பனை திறன் இருக்க வேண்டும். இங்கே இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. சிலர் ரசனை, அதாவது ரசனை என்பது ஒரு அண்மையில் ஒரு கவிதையை பார்த்தேன். ஓட்டை வீட்டுக்குள் அடுப்பு மீது மழைத்துளி ஒழுகுகிறது, எவ்வாறு ரசிப்பது மழைத்துளி என்று அந்த வறுமையை சித்தரித்திருந்தார்கள். அதுவும் ஒரு கவிதை. அதே போல் அந்த பல யதார்த்தமான சம்பவங்களையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதற்கு இந்த கற்பனை தேவைப்படாது, அந்த உணர்வுகள் வழிகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இவ்வாறான விடயங்கள், எந்த விடயங்களில் உங்களுடைய கவிதை பாங்கு செல்கிறது, அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது? ரசனைக்கும் யதார்த்தமான விடயங்களையும் கவிதை என்ற அந்த வகுதிக்குள் கொண்டு வரும் பொழுது எது தாக்கம் கூடியதாக இருக்குது, தாக்கம் செலுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது? அதாவது உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கற்பனையோடு கலந்து கொடுப்பது தான் கவிதை. ஒரே ஒரு உணர்ச்சி எடுத்துக்கிட்டு, ஒரு தலையங்கமாக எடுத்துக்கிட்டு, தலைப்பை எடுத்து அதை கொஞ்சம் கற்பனையோடு விரித்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இப்படி தான் இருக்கணும், இதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிற விஷயத்தை கவிதைக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு பிரச்சனை, அதற்கு தீர்வு, அதுதான் உங்களுடைய பாணியாக இருக்கிறது. சரி, எத்தனை புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கின்றீர்கள்? இனி ஏதேனும் திட்டங்கள் இருக்கின்றதா? அதான் இளம்பிறை நிலங்கேட்டுகள் இலங்கையில் வெளியிட்டேன். அதுக்கு அடுத்தால உயிரில் உறைந்த மொழியே, அது 2வது புத்தகமாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பொது நூலகத்தில் வைத்து வெளியிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1000 நூல் வெளியிடப் போகிறோம், கவிமலர்கள் பைந்தமிழ் சங்கத்தின் சார்பாக. அதற்காக என்னுடைய நூல் தயாராக இருக்கிறது. அது சாதனை நிகழ்வாக கொண்டு போக போகிறோம். கவிதை எழுதுவதற்கு மொழி அறிவு அவசியமா, அல்லது உணர்ச்சிகள் அல்லது சம்பவங்கள், அந்த சூழ்நிலைகள் அவசியம் முக்கியமானதா? சூழ்நிலைகள் கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த மட்டும் சூழ்நிலையை பொறுத்தும் எழுதலாம், தலைப்பு கொடுத்து எழுதலாம். ஏன்னா மற்றபடிக்கு மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அந்த விஷயத்தை வச்சும் கவிதை எழுதலாம். மற்றவங்க பேசுகிறத அவங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அதை சுருக்கி அதனுடைய கருத்தை ஒரு 10 வரியில் கொண்டு வந்துடலாம். அதான் கவிதை என்னை பொறுத்த முடியல. சரி, ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் பாடகர் என்று. சொல்லுங்கள், பாடல் ஒன்று சொல்லும். பாடல் ஒன்று பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாவரணிபா பாடல், இசைமுரசருடைய நாவரணிபா பாடலுடைய ஒரு தாக்கம் எந்த மேடையில் பாடினாலும் மற்றவர்களை சொல்வார்கள். ஏன்னா அது இறைவனுடைய கையேந்துகள் பாட்டு அதிகமாக எனக்கு பிடிக்கும். அதை பாடலாம் என்று நினைக்கின்றேன். பாடலாமா? இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சரி, அருமையாக. உண்மையில் நாகூர் அனீஃபா போன்றே உங்களுடைய குரல் சாயல் இருந்தது. இப்பொழுது நம்ம பிரதான விடயத்திற்கு வருவோம். நீங்கள் இப்போ இலங்கையுடன் அதிக தொடர்புகள் இருக்கின்றீர்கள், இலங்கைக்கு அடிக்கடி வந்து செல்கிறீர்கள். இலங்கை கலைஞர்களிடம் நீங்கள் பார்த்த விடயங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன? இலங்கை கலைஞர்களிடம் என்ன விடயங்களை நீங்கள் அவர்களுடைய படைப்பின் மூலம் பார்த்திருக்கின்றீர்கள்? அவர்களும் கவிதையை அருமையாக படைக்கின்றார்கள், கவிதை படைப்பதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள், கவிதை வெளியிடுவதில் ஆர்வமாக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு கவிதை படைப்பு, அந்த நூல் வெளியிடுவது பணம் அதிகமாக செலவழிக்கிறது.
இந்தியாவில் அதே நூல் சென்னையில் வெளியிட்டால் பணம் குறைவாக செலவாகின்றது. அதனால் எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அதிகமாக நூலை வெளியிடுவதற்கு பிரியப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, நான் கேட்கிறது இலங்கையிலுடைய சூழல், இலங்கையில் கடந்த காலங்களில் யுத்த சூழல் இருந்தது. அவருடைய கவிதையாக இருந்தாலும் சரி, அவருடைய படைப்புகள் அனைத்தும் இந்த யுத்த பின்னணி, யுத்தம் சார்ந்த விடயங்கள், அதன் வேதனைகள், அதன் சார்ந்த அவல நிலைகள் வெளிக்கொணர்வதாக இருந்தது. ஆமாம், அப்படி தான் இருக்குது. நிறைய கவிதைகள் அப்படி பார்த்துருக்குறேன். அது அவருடைய கவிதை படைப்பு வெளிவராமைக்கு நீங்கள் சொன்னது போல பொருளாதாரம், அச்சு பதிப்பில் பிரதான பிள்ளையா, அல்லது நீங்கள் சொன்னது போல அவர் யதார்த்த சூழலில் இருக்கின்றார்கள், கற்பனை உலகம் அல்லது கற்பனைகள் அவர்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, எது பிரதானமாக இருக்கிறது? பொருளாதார சூழ்நிலை தான் பிரதானமாக இருக்கிறது. அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆட்கள் தேவை. அந்த பணியை கவிமலர் பயந்தமிழ் சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. சரி, பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். வணக்கம் நேத்ரா சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இறுதியாக நீங்கள் இந்த நேர்காணலினூடாக ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம். தமிழை வளர்ப்பதற்கு தயங்காமல் பயணிக்க வேண்டும். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தமிழை வளர்ப்பதற்கு பயணிப்பது அவசியம் என்று நான் கருதுகிறேன். சரி, தமிழை வளர்ப்பது பல்வேறு வழிகளில் வளர்க்கலாம். கவிதை துறையும் ஒரு ஊடகமாக அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நன்றி. அந்த வகையில் பல்வேறு விடயங்களை உங்களுடன் தமிழ் சம்பந்தமாக ஒரு பாட்டு படிக்கலாமா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளம் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அந்த வகையில் இம்முடன் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த கவிஞர், ஓவியர், பட்டிமன்ற பேச்சாளர், பாடகர் என்ற பன்முக திறமை கொண்ட ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப உதவியாளர், மதிப்புறு முனைவர் வீரை மைதீன் அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் பகுதி 10 மணிக்கு இருக்கின்றது. இப்பொழுது ஒரு பாடலை தொடர்ந்து விளம்பரம். தொடர்ந்து மணிந்தருங்கள். சிறப்பு நேர்காணலுடன் 10 மணிக்கு சந்திக்கலாம்.